இந்த இந்த நம்ம சர்ச்சுக்கு நேராக ஒரு சைபர் மரம் இருக்குது. இப்போ பார்க்காதீங்க, அவர் போகும்போது பாருங்கள். சைபர் மரம் இருக்குது. அந்த மரம் ஏன் அப்படி காஞ்சதுன்னு தெரில, காஞ்சி போச்சு. அதில் உச்சியில் என்ன இருக்குங்க, ஒரு காக்கா கூடு இருக்குது. அப்போ அந்த காக்கா என்ன நினச்சிருக்குன்னா, நான் டாப்பில் கூடு கட்டுறேன், யாரும் என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், காற்று வந்தாலும் இந்த இலையெல்லாம் என்ன செஞ்சிடும், என் கூட்டை மறைச்சிரும் அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக அந்த கூடை கட்டி சந்தோஷமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் அது ஏன் இலை விழுந்ததே தெரில. அதெல்லாம் அரசியல் நமக்கு தெரியாது. ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன், எல்லாம் உளுந்து மொட்டை ஆயிடுச்சு. அந்த காக்கா என்ன சொல்லிக்குன்னா, கடவுளை, இந்த படுவாய் மனுஷங்க நான் கூடு கட்டி நிம்மதியாக இருக்கக்கூட என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, விட மாட்டிட்டாங்க. இன்றைக்கி ஒரு இலை இல்லை, எண்ணத்தில் இருக்கிற மொட்டை மரத்தில் இருக்கிற மழை, தண்ணி, காற்று எல்லாமே என்ன செய்யுது, என் மேலே விழுதே அப்படின்னு சொல்லி அந்த காக்கா நினச்சிருக்கும். அப்போ பாருங்கள், அந்த காக்காவோடு நம்மளை கம்பேர் பண்ணும்போது கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, மேன்மையாய் வைத்திருக்கிறார். சோத்திரம். நமக்கு எந்த ஒரு இடர்பாடு இல்லை. சோத்திரம். நமக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே அவைகளை பார்க்கிலும், சோத்திரம், பாருங்கள், அவைகள் என்ன செய்யும், அவைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மொட்டை மரத்தில் தான் என்ன செய்யுதுங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதே கூட்டில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை காட்டிலும் நமக்கு அருமையாய் கர்த்தர் இல்லறங்களை கொடுத்திருக்கிறார், வாழ தேவையான வசதிகளை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 157 நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு குறையும் வைக்கலை. ஒரு